ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டல் குழம்பு. அதுக்கு கடுகு தாளிச்சிட்டு சீரகம் வெந்தயம் போட்டுட்டு வதக்கிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். சுண்டல் வேக வச்சு போட்டுட்டு மிளகாய் பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி கரம் மசாலா தூள் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு தேங்காயில் கொஞ்சம் சீரகம் அரைச்சி ஊற்றிட்டேன். இது பார்த்திங்கன்னா கடுகு கடலப்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கிட்டு பச்சை மிளகா வரமிளகா போட்டிருக்கேன். இது வாழைத்தண்டு வேக வச்சு அந்த சின்ன வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை போட்டு வதக்கினதோடு போட்டுட்டேன். சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாவக்காய் வறுவல் குழம்பு. அது பார்த்திங்கன்னா பாவக்காய் தனியாக எண்ணெயில் வதக்கிக்கிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பாவக்காய் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிறத அதில் போட்டுட்டு மிளகாப் பொடி மஞ்சத்தூள் உப்பு கரம் மசாலா தூள் சாம்பார் பொடி போட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி பாவக்காய் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் மிளகு பூண்டு வரமிளகா பச்சை மிளகா போட்டு வதக்கியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது புதினா சட்னிக்கு ரெடி பண்ணது. புதினா வறுத்துட்டு கடலப்பருப்பு உளுந்து வரமிளகா பூண்டு புளி உப்பு போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு தோசைக்கு ரெடி ஆகிடுச்சு. தோசை செஞ்சாச்சு.